நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ போவதே இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அவரை நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. தெய்வ பிள்ளையே, இந்த மாலையில ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? Are you in a situation where everything is pressuring you? உங்களை நெருக்குகிற ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே போவது என்று தெரியவில்லை. சத்ரு உங்களை நெருக்கி ஒரு கார்னருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறான். ஆனா கர்த்தர் இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நம்பு, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நம்புறவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. பல முறை என்னுடைய தாய் இந்த பாடல கண்ணீரோட பாடுறதை நான் பார்த்திருக்கிறேன். நம்புவேன் இயேசுவை. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தரை நம்பினவங்க வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இயேசுவை நம்பி இருக்கிறீங்க? நம்முடைய ஆத்தும நங்கூரமாகி இயேசுவை நம்பினால் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களுடைய நெருக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தருவார். நெருக்கத்திலிருந்து விசாலங்களுக்கு உங்களை கொண்டு வர போகிறார். சங்கீதங்களில் 18வது சங்கீதம் 19வது வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திரும்பவும். Psalm 18 verse 19. 2 சாமுவேல் 22:20 ரெண்டும் ஒரே வசனத்தை சொல்லுகிறது. என்ன வசனம் வாசிக்கலாமா? அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றத கேளுங்க. சங்கீதம் 18:19 Psalms 18:19 says, He brought me forth also into a broad place. He rescued me because He delighted in me. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் ப்ராஃபட்டிக்கா இன்னைக்கு பேச விரும்புறேன். கர்த்தர் உங்களுடைய இறுக்கமான அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை கர்த்தர் விசாலங்களுக்கு கொண்டு வர போகிறார். காரணம், கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறபடியினால். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. இறுக்கம், பெருக்கம். ஆண்டவர் இறுக்கத்திலிருந்து உங்களை ஒரு பெருக்கத்துக்கு, ஒரு விசாலத்துக்கு கொண்டு வர போகிறார்.
கையை உயர்த்தி யாராவது வாயை திறந்து அந்த என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள்ல இருக்கிற நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விசாலங்களுக்கு கொண்டு வரும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை அந்த இடத்திலிருந்து ரெஸ்கியூ பண்ண போறார். யாராவது ஆமென் சொல்லு. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எத்தனை பேரு ஆண்டவரை பார்த்து கேட்க போறீங்க, ஆண்டவரே உங்க பாதத்துல நான் பணிகிறேன், ஆண்டவரே ஆண்டவரே நெருக்கத்துல நான் உங்களை தேடுகிறேன், ஆண்டவரே என்னை விசாலத்துக்கு கொண்டு வாங்க அப்பா. வேலையில நெருக்கப்பட்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு கண்ணீரோட வந்தீங்கல்ல, இந்த அருமையான இந்த பாடலை பார்க்கும்போது இந்த பாடலுடைய ஒவ்வொரு சரணத்திலையும் ஆண்டவர் புது வெள்ளத்தை புது அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவேவும் இயேசுமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவேவும் சமூகம் என்று கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உள்ளம் பொங்குதே. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வர போறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ரத்த கோட்டைக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, என்ன தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, என்ன தீங்கும் தீண்டாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். Somebody said amen. அன்புள்ள பிள்ளைகளே, நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டத கர்த்தர் இந்த மாலை வேளையில கேட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விசாலத்துல வைக்க போறேன். இயேசுவின் நாமத்துல டிக்ளேர் பண்றேன், கர்த்தர் உங்க நெருக்கத்துல இருந்து உங்களை விசாலங்களுக்குள்ளே கொண்டு போவா. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க லைஃப்ல பல ஆண்டுகளாய் உங்களுடைய கதறல்களை, உங்க கண்ணீரை துருத்தியில பிடிச்சு வச்சு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்களாக அடிமைத்தனத்தில் இருந்து கதறி கதறி கூப்பிட்டாங்க.
ஆனா ஒரு சீசன் வந்தது, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய கண்ணீரை நான் பார்த்தேன், உங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். ஆகவே இப்ப நான் இறங்கி வந்து உங்களை இந்த நெருக்கத்திலிருந்து விசாலமான கானானுக்கு நான் கொண்டு போக போகிறேன். நான் பாடி பாடி மகிழ்வே என்று ஓடி ஓடி சொல்லுவே. நான் பாடி பாடி மகிழ்வே என்று ஓடி ஓடி சொல்லுவே. ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் உங்களை இறுக்கத்துல இருந்து விசாலத்துக்கு மாத்த போறாருங்க.